ஃப்ரெண்ட்ஸ், நடந்து முடிந்த சிஎஸ்கே விசஸ் லக்னோ மேட்ச்ல லக்னோ அணி சிஎஸ்கேவை அசால்ட்டா வீழ்த்தி சிஎஸ்கே அணியை பிளே ஆஃப்லையும் பின்னுக்கு தள்ளி பாயிண்ட் டேபிளையும் சம்பவம் பண்ணியிருக்காங்க லக்னோ அணி. ஸோ சிஎஸ்கே தோல்விக்கு பிறகு பாயிண்ட் டேபிள் என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு, சிஎஸ்கே எதிரான இந்த மேட்ச்ல எப்படி தோற்றாங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இதுல இந்த மேட்ச்ல டாஸை விட்டு பெற்ற கேஎல் ராகுல் பந்து வீச்சு தெரிவு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய சிஎஸ்கே தொடக்கம் மோசமா இருந்துச்சு. அஜிங்கர் ரஹானே 3 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட் ஆக, டேனியல் மிச்சல் 10 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது யாஷ் தாக்கூர் போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். ஜடேஜா சம்பந்தமே இல்லாம 4வது ஆர்டர்ல வந்து 13 பாலுக்கு 16 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு வெளில போக, அதற்கப்புறம் உள்ள வந்து சிவம் துபே, ருத்ராஜ் கெட்வால் கூட பார்ட்டிசிபேட் வச்சு போட்டி 2 பேரும் அங்கேருந்து தான் அதிரடி எடுத்துட்டு போறாங்க. இவங்க 2 பேருடைய அதிரடி ஆட்டத்தால சிஎஸ்கே அணி வந்து பாத்தீங்கன்னா 210 ரன்களுக்கு மேல அடிச்சாங்க. இந்த மேட்ச்ல அதிரடி விளையாண்ட ருத்ராஜ் 27 பாலுக்கு 66 ரன், 7 6 3 பவுண்டரி 244 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது கடைசி ஓவர்ல 4வது பால்ல அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச்ல சதம் அடிச்சு சம்பவம் பண்ண ருத்ராஜ் 60 பாலுக்கு 108 ரன், 3 பவுண்டரி 12 6 180 கிட்ட சேர்க்கெட் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்க, கடைசியா வந்த தலை MS தோனி 1 பாலுக்கு 4 ரன் அடிக்க சென்னை அணி 20 முடியல 4 விக்கெட்ல பேருக்கு 210 ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை எதிரணிக்கு செட் பண்ணாங்க. இந்த போட்டியில ருத்ராஜ் சதம் அடிக்கிறது மூலம் சிஎஸ்கே அணிக்காக 2வது சதம் அடிச்ச வீரர், கேப்டனா சிஎஸ்கே அணிக்காக முதல்ல சதம் அடிச்ச வீரர் அப்படிங்கிற ஒரு சில சாதனைகளை முறியடிச்சார். மேலும் சிவம் துபே இந்த சீசன்ல வெறும் 8 இன்னிங்ஸ்ல 22 6 அடிச்சு புதிய சாதனை படைச்சிருக்கார். இந்த மேட்ச்ல 210 ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி கிளம்பிறங்கிய லக்னோ அணியுடைய தொடக்கமே மோசமா இருந்துச்சு. கொண்டுட்டு 3 பாலுக்கு டெக் அவுட்ல தீபக் சகல் போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக, கேஎல் ராகுல் 14 பாலுக்கு 16 ரன், 1 6 1 பவுண்டரி அடிச்சிருக்கும் போது முஸ்டபிசுர் ரஹ்மான் போட்ட பால்ல ருத்ராஜ்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த படிக்கல் டெஸ்ட் மேட்ச் விளையாட ஸ்டாயினிஷ் அதிரடி விளையாண்டு அரை சதம் அடிச்சார். படிக்கல் 19 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது 17 போட்ட பால் கிளீன் போல்ட் ஆயிட்டு வெளில போக, இவனே ஏன்டா அவுட் எடுத்தீங்கன்னு சொல்ற மாதிரி அடுத்து வந்து நிக்கோலஸ் பூரான் அதிரடிய விளையாண்டு சம்பவம் பண்ணாங்க. இதுல 22 பாலுக்கு 55 ரன் வெற்றி இலக்கா தேவைப்படும் போது நிக்கோலஸ் பூரான் 15 பாலுக்கு 34 ரன், 2 6 3 பவுண்டரி அடிச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது 16 போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதற்கப்புறம் உள்ள வந்த தீபக் கூட ஸ்டாயினிஷ் கூட பார்ட்டிசிபேட் வச்சு அதிரடியா விளையாண்டாங்க. இதுல கடைசி 3 ஓவருக்கு 47 ரன் தேவைப்படும் போது 17வது ஓவர் வீசி 18 அந்த ஓவரை நிக்கோலஸ் பூரான் விக்கெட்டை எடுத்து 7 ரன்ல விட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். 18வது ஓவர் வீசி வந்து முஸ்டபிசுர் ரஹ்மான் 15 ரன்களுக்கு மேல வாரி கொடுத்திருப்பார். கடைசி 2 ஓவருக்கு 35 ரன் அடிச்சா வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும்போது 19வது ஓவர் வீசிய 18 5 ரன்களுக்கு மேல வாரி கொடுக்க, கடைசி ஒரு ஓவருக்கு 17 ரன் அடிச்சா வெற்றி அப்படிங்கிற இலக்கு இருக்கும்போது 3 பால்ல முஸ்டபிசுர் ரஹ்மான் ஸ்டாயினிஸுக்கு 6 பவுண்டரியா வாரி கொடுத்து வெற்றி பெற வச்சுட்டார். இந்த மேட்ச்ல அதிரடியா விளையாண்டு சதம் அடிச்ச ஸ்டாயினிஸ் 63 பாலுக்கு 124 ரன், 6 6 13 பவுண்டரி 196 கிட்ட சேர்க்கெட் வச்சு கிரீஸ்ல இருக்க, லக்னோ அணி 19.3 ஓவர் முடிவுல 4 விக்கெட்ல பெருக்கி 213 ரன் அடிச்சு 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம பாயிண்ட் டேபிள்ல இதற்கு முன்பு 5வது இடத்துல இருந்த லக்னோ அணி சிஎஸ்கேவை தொடர்ந்து 2 போட்டி வீழ்த்தி 4வது இடத்துக்கு போயிருக்காங்க. லக்னோ விளையாண்ட 8 மேட்ச்ல 5 வெற்றி 3 தோல்வி பெற்று 10 புள்ளிகளோட 4வது இடத்திலும், இதற்கு முன்பு கெட்டா பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்து 4வது இடத்துல இருந்த சிஎஸ்கே லக்னோ கிட்ட தொடர்ந்து 2 முறை தோத்து பல்பு வாங்கினதுனால சிஎஸ்கே பாயிண்ட் டேபிள் 5வது இடத்துக்கு வந்து பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துட்டாங்க தற்போது. ஆனா சிஎஸ்கே அடுத்து பிளே ஆஃப் குள்ள என்ட்ரி ஆகணும்னா அடுத்து விளையாட போற 6 மேட்ச்ல 4ல இருந்து 5 வெற்றி பெறணும். அப்பதான் சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள போக முடியும். சிஎஸ்கே இந்த மேட்ச்ல மோசமான முறையில ஃபீல்டிங், அதுவும் தீபக் சகால் 3 மிஸ்பீல்ட்ல 16 ரன்களுக்கு மேல வாரி கொடுத்திருப்பார். மேலும் 5 ரன்களுக்கு மேல எக்ஸ்ட்ராவும் கொடுத்திருக்காங்க. அதே போல சிஎஸ்கே ஃபீல்டிங் மோசமா இருந்திருக்கு. ஸ்டாயினிஸுக்கு 2-3 ரன் அவுட் வந்திருக்கும். அவர் 100 அடிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா தோனி கையில வந்திருந்தா அவர் 100 அடிக்காம ரன் அவுட் பண்ணி வெளில அனுப்பியிருக்கலாம். இப்படி சொதப்படுறதுனால சிஎஸ்கே லக்னோ கிட்ட மோசமான முறையில சொந்த மண்ணில் தோத்து பல்ப வாங்கியிருக்காங்க. சோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நடக்க போற 6 மேட்ச்ல சிஎஸ்கே 5ல இருந்து 4 வெற்றிக்கு மேல பெற்று பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைப்பாங்களா, இல்ல சிஎஸ்கே பிளே ஆஃப் போக முடியாதா? அப்படி ஒரு கருத்தை கவலை லீவ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.